A few moments later. Tomorrow. $2,000 later. இந்த சின்ன காயின் எப்படி இவ்ளோ தண்ணிய ஹோல்ட் பண்ணியிருக்குன்றதுக்கு 3 ரீசன் இருக்கு. ஒன்னு அட்ஹசிவ் ஃபோர்ஸ், கொஹசிவ் ஃபோர்ஸ் அண்ட் சர்ஃபேஸ் டென்ஷன். அட்ஹசிவ் ஃபோர்ஸ்ன்றது அந்த காயின்ல உள்ள மாலிகுல்க்கும் வாட்டர் மாலிகுல்ஸ்க்கும் இடையில உள்ள அட்ராக்ஷன். கொஹசிவ் ஃபோர்ஸ்ன்றது வாட்டர் மாலிகுல்ஸ்க்கு இடையில இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இதால தான் சர்ஃபேஸ் டென்ஷனே கிரியேட் ஆகுது. இப்போ சர்ஃபேஸ் டென்ஷன்னா என்னன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். வாட்டர் மாலிகுலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எல்லா டைரக்ஷன்லேயும் இருக்கும். இதே அதோட சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கீழே மட்டும்தான் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்க முடியும், ஏன்னா மேலே மாலிகுல்ஸ் இருக்காது. ஸோ கீழே உள்ள ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இதனால தான் சர்ஃபேஸ் டென்ஷனே கிரியேட் ஆகுது. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்த மாதிரி இந்த காயினில் நிறைய வாட்டர் ட்ராப்ஸ் ஹோல்ட் ஆகிறதுக்கு ரீசனும் இதுதான். வாட்டரோட கொஹசிவ் ஃபோர்ஸ் ரொம்பவே ஜாஸ்தி. அட்ஹசிவ் ஃபோர்ஸ்னால காயினில் வாட்டர் நின்றுச்சு. வாட்டரோட ஸ்ட்ராங் கொஹசிவ் ஃபோர்ஸ்னால காயின் நிறைய வாட்டரை ஹோல்ட் பண்ணுச்சு. ஃபைனலி சர்ஃபேஸ் டென்ஷன்னால வாட்டரோட ஷேப் கர்வ்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.